பிரியா, அழாத. என் வாழ்க்கையே போச்சேக்கா. அப்பா இருந்திருந்தா எப்படிலாம் நடக்குமா? உண்மைதான் பிரியா. அப்பனா நமக்கே இந்த கஷ்டம். நமக்கு மட்டும் ஏன்க்கா இப்படிலாம் நடக்குது? நான் இனிமே என்ன பண்றது? ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். அத பத்தி ஒரு பொண்ணு எவ்வளவு கனவோட இருப்பான். என் கனவு ஆசை எல்லாம் ஒரேடியா மண்ணோட மண்ணாயிடுச்சேக்கா. நான் இனிமே வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னே தெரியலக்கா. பிரியா, கல்யாணம்ன்றது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். என் லைஃப பத்தின என்னோட கனவெல்லாம் எப்படி செதஞ்சு போச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவமும் உன்னை பலப்படுத்தணுமே தவிர கோழையாக்கிட கூடாது. நினைச்ச மாதிரியே எல்லாருக்கும் வாழ்க்கை அமையறதில்ல. சில சமயம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய ஏத்துக்க வேண்டியிருக்கும். நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கோயே. நாம எல்லாரும் ஏன் இந்த குப்பத்துக்கு வந்தோம்? நம்ம லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் இப்ப எங்க இருக்காருன்னே நமக்கு தெரியல. நம்ம அனுபவிக்காத கஷ்டம் இருக்கா என்ன? அதுக்காக நம்ம இடிஞ்சு போய் அப்படியே இருந்துட்டோமா? வாழ்க்கைன்றது நீரோட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும். யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் அது நிக்க போறதில்ல. நம்ம விரும்பின வாழ்க்கைய விட சில சமயம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அது நமக்கு இப்ப புரியாது. அதுக்காக உன்னை நான் அவன் கூட வாழ சொல்லல. இடிஞ்சு போய் அப்படியே உட்கார்ந்துராதன்னு சொல்றேன். இந்த விஷயத்துல நீதான் முடிவெடுக்கணும். நீ என்ன முடிவெடுத்தாலும் அக்கா நான் உன் கூட நிப்பேன். எல்லாமே ஏன் தப்புதான்க்கா. நான் பேசாம இருந்திருக்கணும். ஆம்பளையா இருந்தா கட்டுற தாலியான்னு சொன்னேன். அவன் கட்டிட்டான். இது எல்லாமே ஏன் தப்புதான்க்கா. பிரியா, நடந்தது நடந்து போச்சு. நான் இப்பவும் சொல்றேன், இது உன் வாழ்க்கை. நீதான் முடிவெடுக்கணும். ஆனா எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு எடு. இது வெறும் கயிறு நினைச்சனா தூக்கி எறிஞ்சிட்டு வா. இல்லக்கா, தனக்காக மட்டும் இந்த உலகத்துல யாரும் வாழ்ந்துட முடியாது. மத்தவங்களுக்காகவும் நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சொன்ன மாதிரி யோசிச்சேன். ஏன் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுக்க விரும்பல. இந்த தாலியை நான் இப்ப தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த இடத்துல மரியாதையா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? மனசுக்கு பிடிச்சவனோ பிடிக்காதவனோ இந்த தாலிக்கு மரியாதை கொடுத்தாவது நான் அவர் கூட வாழறேன்க்கா. பிரியா, நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? ஆமாக்கா. தப்பு அவன் மேல மட்டும் இல்ல, என் மேலேயும் இருக்கு. அந்த தப்புக்கு பரிகாரமா நான் அவன் கூட வாழறேன்க்கா. என்ன ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரக்கூடிய புருஷன் நிறைய படிச்சிருக்கணும், பெரிய வேலையில இருக்கணும், ரொம்ப நேர்மையானவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அப்படி அமையறதில்ல. எனக்கு அமைஞ்சது இவ்வளவுதானு நினைச்சுக்கிறேன். இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட முடிவு. என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுல திடமா இரு. எந்த சூழ்நிலையிலையும் இதுக்காக நீ வருத்தப்படாத.